ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் மீண்டும் காஷ்மீர் விவகாரத்தை எழுப்பி இந்தியாவை சிக்கலில் சிக்க வைக்க முயன்ற பாகிஸ்தானுக்கு சர்வதேச அரங்கிலேயே இந்தியா கடுமையான பதிலடி கொடுத்துள்ளது. சொந்த நாட்டு மக்கள் மீதே குண்டு வீசி இனப்படுகொலை நடத்தும் நாடு எங்களுக்கு மனித உரிமை பற்றி பாடம் எடுக்க தேவையில்லை என்று இந்தியா நேரடியாக சாடியுள்ளது. ஆயுத மோதல்களில் பொதுமக்கள் பாதுகாப்பு தொடர்பாக நடைபெற்ற ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் வருடாந்திர கூட்டத்தில் வழக்கம் போல் பாகிஸ்தான் காஷ்மீர் விவகாரத்தை எழுப்பியது. இதற்கு பதிலளித்த ஐநாவுக்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி ஹரிஷ் பர்வதேனி பாகிஸ்தானின் இரட்ட முகத்தனை உலக நாடுகள் முன் வெளிப்படையாக விமர்சித்தார். இந்த ஆண்டு ரமலான் மாதத்தில் ஆப்கானிஸ்தானின் காபூலில் உள்ள ஒமித் போதைப்பொருள் சிகிச்சை மருத்துவமனை மீது பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலை அவர் குறிப்பிட்டார். அமைதியும் பிரார்த்தனையும் நிலவ வேண்டிய நேரத்தில் நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்கள் உயிரிழந்ததாகவும் பலர் படுகாயமடைந்ததாகவும் இந்தியா குற்றம் சாட்டியது. தொழுகை முடிந்து மக்கள் வெளியேறிய நேரத்தில் மருத்துவமனை இலக்கா தாக்கப்பட்டது மனிதாபிமானத்திற்கு எதிரான செயல் என்றும் இந்தியா கடுமையாக கண்டித்துள்ளது. மேலும் ஆப்கானிஸ்தானின் எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து அகதிகளாக மாறி உள்ளதாகவும் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. இத்தோடு மட்டுமல்லாமல் 1971 ஆண்டு நடந்த விடுதலை போரின் பொழுது ஆபரேஷன் சர்ச்லைட் நடவடிக்கையும் இந்தியா உலக அரங்கில் நினைவூட்டியது. அப்பொழுது சொந்த நாட்டு மக்கள் மீதே திட்டமிட்டு நடத்தப்பட்ட இனப்படுகொலைகள், பெண்கள் மீதான வன்முறைகள் போன்ற கொடூரங்களை இந்திய பிரதிநிதி சுட்டிக்காட்டினார். இருட்டில் அப்பாவி மக்களை தாக்கிவிட்டு சர்வதேச சட்டங்களை பற்றி பேசுவது பாகிஸ்தானின் அப்பட்டமான போலித்தனம். உள்நாட்டு தோல்விகளை மறைக்க எல்லை தாண்டிய வன்முறையே கொள்ளையாக கொண்ட நாடு அது என்று ஹாரிஷ் பர்வதேனி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். மேலும் ஜம்மு காஷ்மீர் என்பது இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் என்றும் அதை சர்வதேச மேடைகளில் தொடர்ந்து எழுப்புவது ஏற்க முடியாதது என்றும் இந்தியா மீண்டும் வலியுறுத்தியது. சர்வதேச அரங்கில் தன்னை அமைதியின் ஆதரவாளராக காட்டிக்கொள்ள முயலும் பாகிஸ்தானின் முகமுடியை இந்தியா மீண்டும் கிழித்தெறிந்து உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.